Hi friends, welcome to Karu Classic Kitchen. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இட்லி வடை சாம்பார் தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு எங்க வீட்ல இன்னைக்கு காலையில செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் vlog தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவா கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சிருக்கிறேன். அதை கிரைண்டரில் சேர்த்திக்கலாம். கூடவே 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன் உளுந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கும்போது உளுந்து அரைப்பட்டு வந்துடும். ஆனால் இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரிசியும் அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே இஞ்சி பச்சை மிளகா பச்சரிசியை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க. உளுந்துக்கு தண்ணி லேசாக தெளித்து விட்டு இந்தளவுக்கு நைஸாக திக்கான பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே உப்பு போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மிளகு ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா மிளகு 1-2 தட்டி இல்லைன்னா முழு மிளகும் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கலாம். வடை மூழ்கி வெந்து வர்ற அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வடை கரெக்டாக வருங்க. ஒரு சிலர் நடுவில் ஓட்டை போட்டு வராது அப்படிம்பாங்க. மாவு கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா ஓட்டை போட்டு போடும்போது அந்த ஹோல் ரிட்டைன் ஆகும். எப்போவுமே மெதுவடைனா நடுவில் ஹோல்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவு மட்டும் ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக பார்த்து அரைச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆட்டும்போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி குறைஞ்சிரும். ரொம்பவும் மாவு கெட்டியாக இருந்ததுன்னா வடை ஹார்டாக இருக்கும். கொஞ்சமாவது எண்ணெய் குடிச்சு வந்தால் தான் நல்லா மொறுன்னு வடை சாஃப்டாக இருக்கும். நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட வடை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பான உளுந்து வடை ரெடி. நான் உங்களுக்கு இதை ஒரு வடை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூடாக இருக்குது. வடையில் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. லேசாக தான் எண்ணெய் குடிச்சிருக்கு. நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சாம்பாருங்க. டிஃபன் சாம்பாரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏற்கனவே இது வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி சாம்பார் இறக்கிட்டா சாம்பார் ரெடி. இட்லி எப்படி மாவு அரைக்கிறதுங்கிறது என்ன ப்ரோஷன் லெவல் உளுந்து அரிசி ஆட் பண்ணணுங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சாஃப்டான இட்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க. எப்போவுமே காலையில் இட்லி வடை சாம்பாருங்கிறது ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் எங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட். என்றைக்காவது விசேஷ நாள்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வீட்டில் இருக்கும். இன்றைக்கி காலையில் டிஃபன் நல்லா ஹெவியாக இருந்தது. அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் லைட்டாக செஞ்சுக்கலாம். இந்த வடை எப்படி இருந்தாலும் மீதி ஆகும். அதை நம்ம தயிரில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு, கொஞ்சமாக உப்பும் ஜீரகமும் தாளித்து
தயிரில் கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, ஜீரகம் எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முதல்ல வடைக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தயிருக்கு மட்டும் உப்பு போடுங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா உப்பு ரொம்ப அதிகமாக போயிடும். இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை இதில் ஊற வச்சுக்கலாம். ஒரு சிலர் வடையை தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தயிரில் ஊற வைப்பாங்க. அது சதன்னு போயிடுங்க. வடை இந்த மாதிரி டைரெக்டாக தயிரில் ஊற வச்சு பாருங்கள். நல்லா திக்காக தயிர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வடை நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட தயிர் வடையும் ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்குறேன் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, வடைக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ. எப்போவுமே பருப்பு அதிகமாக சேர்த்தும் போது நமக்கு ப்ரோட்டீன் அதிக அளவில் கிடைக்கும். ஃபேட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வடை எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.